உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். அது எப்படி நம்மளாமே உணர்றது அப்படின்னு கேட்குறீங்களா? எது நமக்கு பிடிக்கும் அப்படின்னு அடையாளம் காண்பது தான் வெற்றியின் முதல் படி. ஒருத்தரோட எண்ணம் தெளிவாக இருந்துச்சுன்னா அடையிற பாதை தெளிவாக இருக்கும். எங்கேயோ எப்போவோ கேட்ட எனக்கு பிடிச்ச ஒரு கதை நிச்சயம் உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டிலேருந்து காலேஜ் போகிற தூரம் ஒரு சில கிலோமீட்டர் இருக்கும். வீட்டிலேருந்து பார்த்தா காலேஜ் தெரியாது, ஆனால் எப்படி போகணும் அப்படிங்கிற பாதை நமக்கு தெரியும் இல்லையா? பாதை தெளிவாக இருக்கும்போது நம்மளோட பயணம் தெளிவாக இருக்கும். அது மாதிரி தான் உங்களோட நோக்கம் தெளிவாக இருக்குது அப்படின்னா அடையிற இலக்கு ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். ஸ்டார்ட் பண்ணுறது தான் இங்கே பலருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவோம். நல்லதொரு தொடக்கம் பாதி வேலையை முடிச்சிட்டது சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணணும். உங்கள் மனசு எந்த வேலையை செய்யும் பொழுது நேரம் போகிறது தெரியாமல் அந்த வேலையிலே மூழ்கி போகுதோ அதை வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சரியான இலக்க முடிவு செய்யுங்கள். உங்களை நீங்களே உணருங்கள். சேர வேண்டிய இலக்கு தெளிவாக இருந்தால் பாதை நிச்சயம் தெளிவாக இருக்கும். நன்றி. அன்புடன் மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி.